மக்களே, இது சந்தோஷ் மேக்ஸுடைய டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா 3D ஷேப்புடைய இது பார்த்துருக்கோம். இது நம்ம 12th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய 3D ஜாமெட்ரியில் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இது பாயிண்ட்ஸ் பாருங்கள், ஒரு ஆக்சஸுக்கும் ஒவ்வொரு சைடு எப்படி மென்ஷன் ஆகுதுங்கிற பாயிண்ட்ஸ் தான் இது. 001 அப்படின்னா இது எக்ஸிஸோட பாயிண்ட்டு, 100 எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட்டு, 010 வந்து ஒய் ஆக்சிஸோடைய பாயிண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேன்ஸ் வருது, XZ பிளேன், XY பிளேன், YZ பிளேன் அப்படின்ட்டு. அடுத்து 3D பிளேன் வருது பாருங்கள், XYZ பிளேன் அப்படின்ட்டு. சரிங்களா, இது வந்து நம்ம 3D ஷேப்புக்காக கொடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள் கோனிக் செக்ஷன். 12th ஸ்டாண்டர்டில் கோனிக் செக்ஷன் இஸ் 11th and 12th இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கோனிக் செக்ஷன்லேருந்து சர்க்கிள். கோனிக் செக்ஷன்னா முதல்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு ஒரு 3D ஷேப் கிடைக்கும். ஓகே, எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய் ஆக்சிஸில் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். ஸோ ஒய் ஆக்சிஸில் நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த ரொட்டேஷன் ஷேப் தான் கோன், ரைட் சர்க்குலர் கோன். சரி, இந்த ரைட் சர்க்குலர் கோனில் அந்த நாப் இருக்கு இல்லையா, அந்த மேலே அதில் பாருங்கள், அந்த நாபில் எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா, அதாவது மேலே இருக்கிற அந்த கூம்பு மாதிரி வடிவத்தை எடுத்துட்டோம்னா, அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளாட்டட் ஏரியா தான் வந்து நமக்கு சர்க்கிளாக கிடைக்கும், அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளாட்டடு. அடுத்தது பாருங்கள், இதுவே கிராஸானா ஒய் ஆக்சிஸும் இல்லாமல் எக்ஸ் ஆக்சிஸ் இல்லாமல் ஒரு ஸ்லாண்ட் டைட்டில் இதை கட் பண்ணிங்கனாக்கா அங்கே ஒரு ஃப்ளாட்டட் ஏரியா கிடைக்கும், அந்த ஏரியா தான் எலிப்ஸ். அடுத்தது பாருங்கள், இதுலேயே இன்னும் கொஞ்சம் கீழே டவுன் வரைக்கும் வந்துடணும். அதாவது பேஸ், கோனோட பேஸுக்கும் சரிங்களா, அந்த கோனையும் கிராஸாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பேரபோலா. சரிங்களா, இதுவே கார்னர்லனாக்கா பேஸுக்கு கார்னரில் உங்களுக்கு கட் பண்ணிங்கன்னா அது வந்து ஹைப்பர்போலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலிப்ஸு, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேரபோலா, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஹைப்பர்போலா கொடுத்துருக்காங்க. எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் ஒரு ப்ளஸ் மைனஸ் தான் மாறுது. சரிங்களா, எலிப்ஸுக்கும் சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த A²B² மாறி இருக்கும் பாருங்கள். A²B² ஈக்குவலாக இருந்தால் அது ரேடியஸ். சரிங்களா, அப்போ பாருங்கள் பேரபோலாவில் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஸ்கொயர் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்கொயர் இருக்காது. இதில் புதுசாக பாருங்கள் H,Kன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது எதனால் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கர்வ் எதுவுமே பாசிங் த்ரூ த சென்டராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் HK 0வாக இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் X² + Y² = R² மாறிடும். சரிங்களா, அதே மாதிரி தான் பாருங்கள், எலிப்ஸ் X²/A², Y²/B² = 1 மாறிடும். சரிங்களா, இந்த மாதிரி HK வந்து ஆரிஜினாக இருந்திருந்தா, இதெல்லாம் ஆரிஜினாக இருக்காது, அதனால் HKங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆரிஜினை தவிர இந்த கர்வ் வேறு எங்கேயாவது இருந்தால் இப்படி தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதுதான் கோனிக் செக்ஷனில் இருக்கிற 4 டைப். அடுத்து பாருங்கள், இது முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், பித்தாகரஸ் தியரம்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அதோடைய ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேஸும் ஹைட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது ஹைப்போடெனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது அதோட ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, 2 பாயிண்ட் கொடுத்தா டிஸ்டன்ஸு, 2 பாயிண்ட் கொடுத்தா மிட் பாயிண்ட்டு. அடுத்தது குவாட்ராட்டிக் ஃபார்முலா, ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் இருக்குன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது, -b + r - √b² - 4ac/2a. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஜென்ரல் ஃபார்முலா அல்ஜிப்ராவில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் A² - B². அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா A + B² ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், அந்த பக்கம் ரைட் சைடில் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸ்லோப்னா என்ன, 2 பாயிண்ட்டுடைய ஸ்லோப்புங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த நேச்சர் ஆஃப் லைன். ஒரு லைன் ஸ்டாண்டிங்காக இருக்கா, ஸ்லீப்பிங்காக இருக்கா, கிராஸ் லைனாக இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான் ஸ்லோப்பு. அடுத்தது பாருங்கள், ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எப்படி இருக்கும்னு சொல்லி அதுதான் ரெண்டாவது, y - y1 m × x - x1. அடுத்து பாருங்கள், ஸ்லோப்பு இன்டர்செப்ட்னாக்கா ஸ்லோப்பு கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட், இன்டர்செப்ட்னா எக்ஸ்லேயோ ஒய்லேயோ ஒரு பாயிண்ட் இருந்திருந்தா அப்போ அந்த லைன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இது. அது டைரக்ட் வேரியேஷன் சொல்லியிருக்காங்க. டைரக்ட் வேரியேஷன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு வந்து ஒரு பொருளுடைய விலை அதிகரிக்கும் போது, சரிங்களா, அதாவது ஒருடைய விலை அதிகரிக்கும் போது இன்னொரு விலையும் அதிகரிச்சதுன்னா அது டைரக்ட் வேரியேஷன். இப்போ இது வந்து விலையை பொறுத்து சொல்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் அதிகரிக்க அதிகரிக்க நேரம் குறையும் அப்படிங்கிறது இன்டைரக்ட் இல்லையா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒரு லென்த் அதிகரிக்க அதிகரிக்க
அதோட டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுக்கலாம். டைரக்ட் வேரியேஷன்னாக்கா ஒரு ஒன்று அதிகரிச்சுன்னா இன்னொன்று அதிகரிக்கணும். இன்டைரக்ட்னா ஒன்று அதிகரிக்கும் போது இன்னொன்று குறையணும். அடுத்து பாருங்கள் ஜென்ரல் ஃபார்முலா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒன்று இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றியில் நம்ம பின்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம இன்டர்வல்ஸை பற்றி படிக்க போகிறோம். இன்டர்வல்ஸ் பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்டர்வல்ஸில் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 விட எக்ஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் லைனில் பாருங்கள் 1க்கு எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியாது, போயிட்டே இருக்குது. இப்போ அது இன்டர்வலாக எழுதும்போது பாருங்கள் 1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? இது பேர் இன்ஃபைனைட் ஓப்பன் இன்டர்வல். ஓப்பனாக தான் இருக்குது. இப்போ அதுவே எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் அது க்ளோஸ்டு இன்டர்வல். எப்படி க்ளோஸ்டுனா 1க்கு ஈக்குவலாகவும் அதை விட பெருசாகவும் இருக்குது. அப்போ ஒன் சைடு மட்டும் க்ளோஸ்டாக இருக்கும், இன்னொரு சைடு தெரியாது. அதனால் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்டர்வல்ஸுடைய கான்செப்ட் மட்டுமே இங்கே இருக்குது. ஓப்பன் இன்டர்வல்னால் என்ன, க்ளோஸ்டு இன்டர்வல்னால் என்ன, சரிங்களா? ஓப்பன்னா போயிட்டே இருக்கும், க்ளோஸ்டுனா அதோட அந்த இன்க்ளூட் ஆகும் அதுவும். ஸோ இப்படி தான் நம்ம இன்டர்வல்ஸ் பற்றி பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் இன் சீரியஸ். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படி ஃபங்க்ஷன்ஸ் இன் சீரியஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா e⁻x ஜென்ரல் பைனாமியல் தியரம். இது sin எக்ஸுக்கு ஒரு பைனாமியல் தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். sin x cos x tan x sin இன்வர்ஸ் தான் அது. அந்த 5th ஃபார்முலா வந்து sin இன்வர்ஸ், அதாவது வந்து sin h(x)ங்கிறது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். அதை வந்து sin இன்வர்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து காஸ் இன்வர்ஸ் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லாகுடைய ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 1 + x⁻−1 இதோடைய பைனாமியல் ஃபார்முலா என்ன. +1க்கு ஏன் வரல அப்படின்னாக்கா 1 + x⁻1ங்கிறது 1 + x தான். அதனால் -1னா தான் அது வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இதை எப்படி சொல்லலாம்? 1/1 + xன்னு சொல்லலாம். அதனால தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இதில் எல்லா பைனாமியல் ஃபங்க்ஷனும் இருக்குது. இது உங்களுக்கு வந்து இந்த பைனாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 மீட்டர் 10 டெசிமீட்டர், 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து மீட்டர் கால்குலேஷன்ஸு. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா 1 ஃபீட் பாருங்கள். இதில் கீழே இருக்கா, லெஃப்ட் சைடில் கீழே இருக்குது பாருங்கள். 1 ஃபீட்டு 12 இன்ச்சஸ். இது நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். 1 ஃபீட்டுனாக்கா 12 இன்ச்சஸ். 1 ஃபீட்டுனாக்கா 0.3 மீட்டர். 1 ஃபீட்டுனா 30 சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேல் வச்சுருக்கோம் இல்லையா, 1 அது வந்து 1 ஃபீட்டு ஒரு அடி ஸ்கேல். சரிங்களா? அதனால தான் அது வந்து 30 சென்டிமீட்டர் இருக்கும். அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மைலுங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கிங்க. 1.6 கிலோமீட்டர். ஓகேங்களா? ஒரு மைல் தொலைவு இருக்குது. அதே மாதிரி ஒரு யார்டு அப்படின்னா 3 ஃபீட்டு 3 ஃபீட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரியில் பாருங்கள் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. சைனு காசுக்கு மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ பாருங்கள் +1 -1. டேனுக்கு வந்து -∞ +∞. சீக்கன் கொசிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா அதே -∞ +∞ தான். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் சைன் ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கு 1 to 0 தான். ஸ்கொயர் ஃபங்க்ஷன் இல்லையா? அப்போ -1 மட்டும் 0 -1 மட்டும் என்ன ஆயிடுது, ப்ளஸ்ஸாக மாறிடுது. அதனால தான் 1 to 0 எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள் டேனுக்கு வந்து ∞ to 0 தான் கிடைக்கும் ஸ்கொயர் ஃபங்க்ஷனில். சீக்கன் ஸ்கொயருக்கு பாருங்கள் ∞ to 1. அடுத்தது பாருங்கள் இதில் கியூபிக் ஃபங்க்ஷன்லேயும் சைன் ஃபங்க்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் கியூபிக்குங்கிறது. ஸோ குவாட்ராட்டிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூபிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சேம் வேல்யூ